which technique or what to do when we attend a meeting where too much of heated argument is expected. We tend to get upset and lose our cool. See, ஒரு மீட்டிங் போறோம்னு உங்களுக்கு தெரியும். You know that you're going to attend a meeting, and if you expect that there are going to be some heated arguments there, etc., it's going to be a difficult meeting, then you meditate in the morning as soon as you get up and think of the meeting hall and think of all the people who will be there generally as a group, and shower colors on the entire hall, all the colors on all the people and the hall. So clear the hall energy, make it very positive, and visualize that the meeting goes smoothly, everybody is calm, and the outcome is very good. If you do all that, it will work 100%, because so many politicians who have attended our classes, they have used all these techniques when they have their meetings, and they have come and told me that it's like a magic. It really works so beautifully. So please use all the techniques. ஸோ அவங்க கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோன்னு வச்சுங்க, அந்த மீட்டிங்கில் நிறைய வாக்குவாதங்கள் வருது, ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிலாம் வரும்போது நம்ம எப்படி காமாக இருக்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சரி, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அஃபிஷியல் மீட்டிங்காக இருக்கலாம், பர்சனலாக உறவுக்காரங்களோட மீட்டிங், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் பேச போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் உட்காந்து தியானம் பண்ணணும். எழுந்த உடனே இன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த மீட்டிங் இருக்குன்னு தெரியும். ஸோ அது நல்ல முறையில் நடக்கணும்னா அந்த மீட்டிங் எங்கே நடக்க போகுதோ, அங்கே எத்தனை பேர் இருப்பாங்களோ அதெல்லாம் மனசில் கொண்டு வந்து தியானத்தில் அந்த ஹாலோ அல்லது அந்த அறை முழுக்க நல்ல நம்ம நிறங்களை பொழியணும். எல்லா கலர்ஸ் 5 கலர்ஸும் பொழிஞ்சு அங்கே இருக்கிற மனிதர்களுக்கும் அந்த நிறங்களை கொடுத்து, எல்லாரும் நல்ல சாந்தமாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லபடி அந்த மீட்டிங் போகுது, ஸோ கடைசியில் எல்லாம் சிரிச்ச முகத்தோடு வெளியே வராங்க, அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். நம்ம கிளாஸஸில் கலந்துக்கிட்ட சில அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க, அவங்க தெரியும் இல்லையா, நிறைய பிரச்சனைகளோடு தான் இருப்பாங்க, நிறைய மீட்டிங்னாலே நிறைய வாக்குவாதங்கள் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, நான் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இது எந்த மீட்டிங்காக இருந்தாலும், நம்ம உறவுகளோட மீட்டிங்காக இருக்கலாம், ஆஃபீஸில் ஒரு சும்மா 4 பேர் மீட்டிங்காக இருந்தால் கூட இதை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சுமூகமாக முடியும்.